ஸோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஆறு. எனக்கு இந்த இடத்துல ஒரு சிக்னல் காட்டியிருக்கு. நான் கையில் வச்சுருக்க டிவைஸ் பேர் வந்து கோல்டு மான்ஸ்டர் 1000. இது 1 lakh சம்திங் வரும். நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சிக்னல் காட்டியிருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும். ரைட் ஹேண்டில் சைடு காட்டுது. ஸோ இது வந்து கோல்டு பாரு, இது வந்து அயனு. ஸோ இந்த பக்கம் சிக்னல் வந்துச்சுன்னா அயனு, அந்த பக்கம் சிக்னல் போச்சுன்னா கோல்டு. இது டீப் கம்மியாக இருக்குது. டீப் அதிகம் வேணால் டீப் அதிகம் வச்சுக்கலாம். சென்சிட்டிவிட்டி, வால்யூம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் அதிக பீப் காட்டுது. ஸோ என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். இது பேர் பின் பாயிண்டர். இது ப்ரோஃபைன் 40 இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மைண்ட் லேப் கம்பெனி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 15, 20, 35 இருந்துச்சு. இப்போ நம்மளோட 14 ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே ஆட்டோ டியூன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட டிஸ்டன்ஸு, அதாவது சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த புது மாடலோட அட்வான்டேஜு. ஸோ ஆன் பண்ணுறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் மெட்டல் டிடெக்டரை வந்து தேடிட்டு அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பொருளை பின் பாயிண்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது பின் பாயிண்ட் பண்ணி காட்டுது. இப்போ அந்த இடத்த அது வந்து சென்சிட்டிவ் பண்ணிடுச்சு. இதான் அது ஆட்டோ டியூனு. ஒரு ஆட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி இடத்த வச்சா சவுண்ட் வந்துடும். இப்போ எடுத்தால் சவுண்ட் வராது. ஸோ அந்த இடத்துல இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் சவுண்டு விட்டுச்சா? ஆமாம். இது ஒரு காப்பர் வயரு பெல்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு சாலிடான சிக்னல் காட்டியிருக்கு. பின் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபீல்டில் இருக்கும்போது. மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பாயிண்டர் போட்டால் தான் கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியும். நீங்கள் நார்மலாக நீங்கள் மெட்டல் டிடெக்டர்லேயே ஒரு பின் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பின் பாயிண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது அந்த அளவுக்கு அக்யூரேட் கொடுக்காது. இந்த அக்சசரிஸ் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். பட் இதை வச்சு மட்டும் உங்களால் தேட முடியாது. இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டூல் தான். மெட்டல் டிடெக்டரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டூல் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இது பேரே பின் பாயிண்டர்.